எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு மஷ்ரூம் 3 கலர்ல குடமிளகாய் ட்ரை கலர் பெல் பெப்பர்ஸை வச்சு சூப்பரான சாண்ட்விச் பார்த்துடலாம் வாங்க. என்னதான் மைனஸ் டொமேட்டோ கெச்சப் இருந்தாலுமே சாண்ட்விச்க்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் வந்து மின்ட் சட்னி தாங்க. இது ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. சாண்ட்விச்சோட சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட் காம்போ இது. இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து நறுக்குன இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கெட்டியான புளிக்காத தயிர், லெமன் ஜூஸ், உப்பு, ஜீரக பொடி, சாட் மசாலா சேர்த்து மையாக அரைச்சிக்கிட்டேங்க. தண்ணி வந்து ஊற்ற தேவையில்ல, அந்த தயிரில் இருக்கிற தண்ணியே போதுங்க. இப்போ வந்து குடமிளகாய் 3 கலரில் எடுத்து அதை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூமை 4 நறுக்கி எடுத்துக்கிட்டேன். குடமிளகாய் என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. 3 கலர் குடமிளகாய் தான் வேணும்னு இல்லை. மஷ்ரூமை பொடியாக நறுக்கிறாதீங்க, 4 நறுக்குனாவே போதும். குட்டி மஷ்ரூம்னா 2 நறுக்குனாவே போதும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணது, 3 பச்சை மிளகாய் நறுக்குனது, வெங்காயம் கலர் மாறினோடனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதை பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமையும் குடமிளகாயும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது, ஏன்னா மஷ்ரூம்லேயும் தண்ணி வரும், கேப்சிகம்லேயும் நல்லா தண்ணி வருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் க்ரீன் பீஸும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மசாலா ஐட்டம் டேரெக்டாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஷ்ரூமும் கேப்சிகமும் வேகணும்னு அவசியம் இல்லை, அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகப்பொடி கொஞ்சம், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதுலேருந்து வர தண்ணியிலே வெந்துடுங்க. புதினா கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்குனது, கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்குனது போட்டுட்டு இறக்கிடலாங்க. இப்போ ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து உருக்குன வெண்ணையும் ப்ரெட்டையும் நான் ரெடியாக வச்சுருக்கேங்க. ப்ரௌன் ப்ரெட் தான் எனக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டோஸ்டர் இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கர் இல்லைனா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் தோசை பேன்லேயே வந்து நீங்கள் இந்த சாண்ட்விச்சை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் நான் பட்டரை தடவி இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு நடுவில் ஸ்டஃப் போட்டுட்டு மொசரல்லா சீஸ் ஷீட்டை வச்சுட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு அதுலேயுமே பட்டர் போட்டு மூடி வச்சுக்கிட்டேங்க. இதில் ரெட் லைட் க்ரீன் லைட்னு இருக்குங்க. இதில் க்ரீன் லைட் வந்து எரிஞ்சுது அப்படின்னா சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து நார்மல் தோசை பேனில் போட்டு வச்சா கூட இந்த மாதிரி கிறிஸ்பியாக வருங்க. பட்டர் போட்டு நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மொசரல்லா சீஸை அது அன்ஹெல்தின்னு வாங்க, அது அப்படி இல்லைங்க. ஓவர் வெயிட்டு நீங்கள் இல்லை, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வாரத்துக்கு ஒரு தடவை மொசரல்லா சீஸ் எடுத்துக்கலாம். இதில் குட் ஃபேட் நிறையவே இருக்குங்க. நம்ம சூப்பரான மின்ட் சட்னியோட இந்த சுட சுட சாண்ட்விச் டேஸ்ட் பண்ண அப்படி இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.